எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி காரப்பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போது நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். அவ்வளோதான், எந்த கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அவ்வளோதான். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா அப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படி பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா பிடிச்சி வச்சுட்டேன். இட்லி பிளேட்டில் 2 2 வச்சிடலாம். நம்ம தண்ணி கொதிக்குது. மூடி போட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம் வெளியில். ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. அவ்வளோதான், நம்முடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.